السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை கொடிய நரகில் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அச்சமூட்டி எச்சரித்ததை நானும் உங்கள் முன் எச்சரிக்கை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை. இவ்வுலகத்தை 6 நாட்களில் படைத்து அதை அளவுற ஆட்சி செய்யும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இவ்வுலகத்தில் எத்தனையோ படைப்பு என் அடியான் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக சில கடமைகளை அவன் மீது ஏற்படுத்தியிருக்கிறார். அதிலும் சிறந்த முக்கிய கடமையாக பார்க்கும்போது இந்த தொழுகை மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தொழுகை எதனால மனிதன் தொழ வேணும் அப்படின்னா அவனுடைய வெட்கக்கேடான காரியங்களையும் தீமையை விட்டும் அவனை தடுக்குது. என் அடியான் என்னை தொழுகும் போது அவன் என்ன செய்வான்? நினைவு கூறுவான், எனக்காக நன்றி செலுத்துவான். நான் அவனை படைச்சதுக்காண்டி என்னது அவன் எனக்கு நன்றி செலுத்துவான் அப்படின்றதுக்காக இந்த தொழுகை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல நமக்கு தொழுகையை கடமையாக்கி அதை எப்படி தொழுக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறான் தூதராக. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு இந்த தொழுகையை எப்படியெல்லாம் தொழுகணும் அப்படின்னு பல வழிகள்ல சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 4வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன், நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்டுள்ள கடமையாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறுறான். இன்றைக்கு நம்ம தொழுகையை எடுத்துக்கிட்டோம்னா அதை பல பேர்ல கொஞ்சம் பேர் செய்யக்கூடியவங்களா இருப்போம், தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். கேட்டால் என்னால வேலையின் காரணமாக தொழுக முடியல, இவ்வுலக ஆசையினால என்னால தொழுக முடியல, என்னுடைய தூக்கத்தினால நான் தொழுக முடியல அப்படின்னு சொல்லி பல காரணங்களை கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். பார்த்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டு என்ன செய்யறோம்? அதிலேயே மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் அதுல என்னென்னலாம் வரக்கூடியதா இருக்குது, என்னென்ன விஷயங்கள் வரும். இன்னைக்கு ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீரியல்ல அடுத்த கட்டமாக என்ன போட போறாங்க, அடுத்த விஷயமாக என்ன போட போறாங்க, அந்த கதையிலே நம்ம ஒரு மாற்று கதையை ஏற்படுத்துவோம். என்னடா இந்த கதையை இப்படி கொண்டு வந்துட்டாங்களே, இத இப்படி இவ பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அங்க டைரக்டரை விட்டு இங்க ஒரு டைரக்டரா வீட்டுல என்ன செஞ்சிருவோம் ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நாளைக்கு என்ன வரப்போகுது, நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு எதெல்லாம் பார்க்கலாம்னு நம்மளுடைய சிந்தனையில வச்சிருக்க நாம நாளை நம்முடைய மறுமை வாழ்வுக்காக என்ன வச்சிருக்கோம் சிந்திச்சு பார்த்திருக்கோமா? அடுத்த நொடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, அடுத்த நிமிடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, மறுமைக்காக நம்மளுடைய நன்மைகள் எவ்வளவு இருக்கு, யாராச்சும் சிந்திச்சு பார்த்திருப்போமா? எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காட்டி தராங்க. அதுவும் இந்த சிறந்த விஷயமான இந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு முக்கிய விஷயமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகைய நாம அதை கைவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம், அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொழுகையை தொழுதால் மட்டுமே அது சிறந்ததாக அமையக்கூடியதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதனுக்கு அந்த தொழுகை தான் அவன் முஸ்லீமா இருக்கிறதுக்கே அடையாளம். நாம வெறுமனே முஸ்லீம்ல உள்ள பெண்கள் பேரோ ஆண்கள் பேரோ வச்சிருக்கிறது மட்டுமல்ல முஸ்லீம். நான் இஸ்லாத்துல உள்ள ஒரு பேரை வச்சிருக்கேன், நான் முஸ்லீம் கிடையாது. நான் இஸ்லாத்தினுடைய ஒரு ஹிஜாப் அணிஞ்சிருக்கேன், நான் முஸ்லீம் அல்ல. யாரு முஸ்லீம்? அல்லாவை நினைவு கூர்ந்து அதன்படி தொழுகக்கூடியவன் தான் முஸ்லிம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்பாளருக்கு அடியாருக்கும் உள்ள வேறுபாடை இந்த தொழுகையை கைவிடுறதுதான். இன்னும் சொல்ல போனா பல விஷயங்கள்ல மாற்று மதத்தினருக்கும் நமக்கும் இடையே ரசூலுல்லாஹ் வேறுபாடுகளை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட வேறுபாடுகள்ல ஒன்றுதான் இந்த தொழுகை. அவன் தொழுகவில்லை என்றால் நாம என்ன செய்யணும்? தொழுகணும். நீ தொழுதாதான் முஸ்லிமான ஒரு அடியானா இருப்ப. அப்படி அந்த தொழுகையை நீ கைவிட்டுட்டனா நீ யாரு? காஃபிர் அப்படின்ற சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்துல இருந்து கொண்டு உலக ஆசையில மூழ்கி கொண்டு ஷைத்தானுடைய வழியில போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஷைத்தானுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பல பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்குது இந்த தொழுகை. எண்ணற்ற விஷயங்கள்ல அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் நம்மளுக்கு காட்டி தந்த பல விஷயங்கள்ல இந்த பாவத்தை உங்களுடைய தொழுகை போக்குது அப்படின்னு அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? காட்டி தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஒருவரின் வாசல்ல ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு ஓடும் போது அதுல போய் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? ஐவேளை குளிக்கிறார். அப்படி அவர் குளிச்சார்னா அவருடைய உடம்புல அழுக்கு இருக்குமா, எஞ்சி இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இருக்காது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே இதுதான் தொழுகையுடைய உண்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, இன்னைக்கு நாம ஒரு நாள் குளிக்கும் போதே நம்ம என்ன செய்வோம்? ஃப்ரெஷ்ஷா ஒரு மாதிரி இருப்போம். நம்ம இன்னைக்கு புத்துணர்ச்சியா இருப்போம். ஒரு நாள் தலை குளிச்சாலோ ஒரு நாள் குளிச்சாலோ என்ன செய்வோம்? இந்த நாள் நம்ம என்ன செய்யறோம்? தூய்மையா இருப்போம் அப்படின்னு நினைப்போம். அப்ப ஒரு மனிதர் ஐவேளை குளிக்கிறார் அப்படின்னா அவருடைய உடம்புல எப்படி அழுக்குகள் தேங்காதோ தங்காதோ அதே மாதிரி நீங்க ஐவேளை தொழுகும் போது என்ன இருக்காது? உங்களுடைய சிறு பாவங்கள் உங்களிடத்துல இருக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம ஃபஜர் தொழுகிறோம். ஃபஜருக்கும் லுஹருக்கும் இடைப்பட்டு நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம். அது சிறு பாவமா இருந்தாலும் பெரு பாவமா இருந்தாலும் எண்ணற்ற பாவங்கள் என்ன செய்யறோம்? நாம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த பாவங்களை நாம எப்படி போக்குறது? இந்த பாவங்களை நம்ம எப்படி அழிக்கிறது? இப்ப ஃபஜருக்கு நாம ஃபஜர்ல இருந்து லுகர் வரைக்கும் செய்யக்கூடிய சிறு பாவத்தை, சிறு தவறுகளை இந்த லுகர்ல நாம தொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்தி, அல்லாஹ் என்னுடைய சிறு பாவங்களை நீ என்ன செஞ்சிரு? நான் அறிஞ்சோ அறியாமலும் செய்த பாவங்களை ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் இது சந்தோஷப்படுறான் அப்படின்னு என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த அடியார் பாவ மன்னிப்பு கேட்கிறா அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பா உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு இடைப்பட்ட தொழுகைக்கு இடையில நாம செய்யக்கூடிய பாவங்களை இடைப்பட்ட தொழுகையில நாம என்ன செய்யறோம்? பாவ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த தொழுகை ஒரு மனிதனை எங்க கொண்டையும் சேர்க்குது, சொர்க்கத்திலையும் சேர்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி எண்ணற்ற விஷயங்களை அடுக்கி கொண்ட நாம தொழுகை மட்டும்தான் நம்மளுக்கு நன்மையை தருதான்னு பார்த்தா கிடையாது. தொழுகையை சுற்றிலும் நாம செய்யக்கூடிய விஷயங்களை சரி செய்யறோம். அப்படி எண்ணற்ற விஷயங்களை செய்யறோம். இப்போ உழு அப்படின்னு எடுத்துக்கிற போது இந்த உழு மனிதனுடைய சிறு பாவங்களை மன்னிக்குது. எந்த அளவுக்கு என்றா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க முறையா உழு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல இருந்து என்ன செய்யுது? பாவம் வெளியேறுது. இறுதியாக உங்க நகக்கணுக்கள்ல இருந்து பாவம் வெளியேறுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு சிறந்த விஷயத்த நாம எவ்வளவு அலட்சியமாக கருதக்கூடியவராக இருக்கோம். இன்றைக்கு தொழுகை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சிரமமா ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்குது.
இனி வரக்கூடிய காலங்களில் அழகிய முறையிலும் உழுவை அழகிய முறையில் சென்று அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோமாக என்று கூறி என் உரை